முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். மாயாஜாலங்களால எந்த பொருளையும் எளிதில் தன் வசப்படுத்த தெரிஞ்ச தயாவை சிலர் அடையாளம் காண தயாவை சூழ்ந்து கொண்டவர்கள் மேஜிக்கை செய்து காட்டச் சொல்லி வற்புறுத்த தயாராகிறார் தயா. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். ஓகே, சரி, நான் இப்போ உங்கள் கையில் இருக்கிற பொருளை வச்சு மேஜிக் பண்ண போகிறேன். ஓகே, சரி, உங்கள் கையில் என்ன பொருள் வச்சுருக்கீங்க? பலூன். ஓகே, பலூன் பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, சரி, அந்த பலூன் ஊதுங்களேன். வேகமாக ஊத முடியல, வேற யாராவது வாங்கி ஊதலாம். சரி, இப்போ நீங்கள் கொடுத்த பலூனை நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த பலூனை நான் இப்போ ஊத போகிறேன். நீங்கள் எல்லோரும் ஊதிடுங்க. ஓகே, முடிச்சு போட்டுருங்க. ஓகே, பலூன் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பலூன் வச்சுருக்கீங்க. மைண்ட் பவரில் இந்த மேஜிக் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மைண்ட் பவர் என்னங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். சரி, இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பலூன் சூஸ் பண்ணுங்கள். என்ன கலருங்க? எல்லாரும் அவங்கவுங்க கையில் இருக்கிறது வேணாம், யாராவது ஒருத்தங்க. ஓகே, ப்ளூ. ஓகே, ப்ளூ இருக்காங்க. சரி, ஓகே, இந்த ப்ளூவை இப்படியே வச்சுருங்க. ஓகே, இதை நான் என்னோட கண் பார்வையில் உடைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்தது உங்க தலை எப்படி இதே மாதிரி உடைக்கிற மாதிரி ஒரு மேஜிக் பண்ணிட்டா வேண்டாமா? ஓகே, கண் பார்த்த உடனே அந்த பலூன் டக்குன்னு உடஞ்சிச்சு. நீங்கள் சூஸ் பண்ண பலூன் தான் உடஞ்சி போச்சு. ஓகே, இப்போ நான் பண்ண போகிறது, உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க? பாட்டில். சரி, இந்த பாட்டில் கொடுங்க. ஓகே, இதுக்கு முன்னால் மேஜிக் பார்த்தீங்க, பலூன் மைண்ட் பவரில் உடையிற மாதிரி. ஓகே, இந்த பாட்டில் சாலிடான ஒரு கிளாஸ். ஓகே, கண்ணாடி தான். ஓகே, தட்டி பாருங்கள், தட்டினா உடையுமா? நீங்கள் அந்த இது என்ன சார் கையில் என்னமோ வச்சுருக்கீங்களே? செல்ஃபி ஸ்டிக். அதில் தட்டி பார்க்குறீங்களா? தட்டுங்க சார். ஓகே, ஒரிஜினல். சரி, வாட்டர் வச்சுருக்கீங்களா? ஓப்பன் பண்ணுங்க. இந்த வாட்டர் நீங்கள் பாட்டில் இப்படி பிடிச்சிருங்க. இந்த வாட்டரை அப்படியே இந்த அது மேலே அதுக்குள்ளே ஊற்றுங்க தண்ணி. ஓகே, ஃபுல்லாகட்டும். ஃபுல்லாக நல்லா மேலே கொஞ்சம் தெரியும். ஓகே, தண்ணி ஊற்றிருக்கீங்களா? இல்லையா?
தண்ணி ஃபுல்லாக இருக்கா? எல்லாரும் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. தண்ணி இருக்கா? ஃபுல்லாக இருக்கா? ஓகே ரைட். சரி, ஓ தண்ணியை அப்படி இந்த பாட்டிலில் தலைகீழ கவுத்துனா என்ன ஆகும்? தண்ணி ஊற்றிடும். ஓகே வாட்ச். என்ன பண்ணியிருக்கேன்னா தலைகில திருப்பி இருக்கேன். கையை எடுத்தேன்னா இந்த மேல இருக்கிற கையை எடுத்தா கீழே இருக்கிற கையை எடுத்தா தண்ணி ஊற்றிவிடும். ஏதாவது எந்த கையை எடுத்தாலும் ஏதாவது ஒரு நடந்துடும். ஓகே, இது நடக்காமல் இருக்கணும்னா ஐ கேன் யூஸ் த மேஜிக். ஓகே, மேல இருக்கிற கையை எடுத்தா என்ன ஆகும்னு சொன்னீங்க? என்ன கீழே விழுந்துரும்? தண்ணி கீழே விழுகுமா? பாட்டில் கீழே விழுந்துரும். கீழே இருக்கிற கையை எடுத்தன்னா தண்ணி விழுந்துரும். ஓகே ரைட். முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட பாட்டில் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட பிறகும் பாட்டிலுக்குள் இருந்த தண்ணீர் வெளியேறாமல் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து உள்ளேயே நிற்கிறது. இதை வியந்து பார்த்து கொண்டிருந்த அனைவரும் மிரளும் வகையில் நடந்த அதிசயம் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு. தண்ணீரால் நிரப்பப்பட்ட பாட்டில் தலை கீழாக கவிழ்க்கப்பட்ட பிறகும் தண்ணீர் வெளியேறி செல்லாமல் நிற்க தயா தனது மேஜிக்கை தொடர்கிறார். ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கா யாராவது கிட்ட? அதிலிருந்து தீக்குச்சி எடுங்க. ஓகே, இப்போ அது கீழே தண்ணி அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, தீக்குச்சி கொடுங்க சார். ஒரு குச்சி. கிளியர்? சரி, வாட்ச். ஓகே, இன்னொரு குச்சி எடுங்க. கிளியர்? குச்சி என்னாச்சு? உள்ளே போயிருக்கு. ஓகே வாட்ச். அப்படியே கை காட்டுங்க. அப்படியே பிடிங்க. குச்சியை செக் பண்ணி பாருங்க. குச்சி இருக்கா மேலே? எடுத்து பாருங்க. குச்சி எடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் அப்படியே வச்சு கையை வச்சுட்டு அப்படியே கொட்டுங்க. அதை கையை மேலே வச்சுட்டு பாட்டிலை பிடிச்சிக்கங்க. கிட்டிய இங்கே காலை பாட்டிலை பிடிச்சிட்டு நான் கையை எடுத்தேன்ல, நீங்கள் பாட்டிலை பிடிச்சிக்கங்க. ஓகே, எடுத்தா என்ன ஆகணும்? தண்ணி நிற்கணும். ஓகே, நீங்கள் இப்போ எடுங்க நான் எடுத்த மாதிரியே. பாட்டிலுக்குள் நிரப்பப்பட்ட தண்ணீரை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக போராடச் செய்த தயா பாட்டிலுக்குள் தண்ணீர் இருப்பதை தீக்குச்சியால் உறுதிப்படுத்தினார். பாட்டில் பார்வையாளர் கைக்கு சென்றவுடன் தண்ணீர் தனது சக்தியை இழக்க தயா தனது மேஜிக்கை தொடர்கிறார். அந்த தீக்குச்சி எடுத்து கையில் வச்சுக்கங்க.
சரி, இப்போ இந்த பலூனை ஊதின மாதிரி நீங்கள் இதை ஊத முடியுமா? ஊதின உடையுமா? ஊதி பாருங்களேன், பிடிச்சி நீங்கள் ஊதுங்க ஸ்பீடா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அவருங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. முடியுமா? இல்லை. இப்போ இப்போ ஊதுனீங்க, ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டில் உடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு? தூக்கி போட்டா அடிச்சு உடையும். தூக்கி போட்டா, தூக்கி போடாம உடைக்க முடியுமா? கல்லில் அடிச்சா உடையும். கட்டியில் வேகமாக அடிச்சா உடையும். கட்டில். நீங்க கல்லில் அடிச்சா உடையும். கல்லில் எப்படி அடிக்கணும்? பயங்கர ஸ்பீடா தானே? ஸ்பீடாக இருக்கும். ஓகே. அப்போ இல்லைன்னா கீழே இப்படி போட்டாலும் உடைஞ்சிரும். சரி, ஆனால் இது எதுவுமே செய்யாமல் உடையறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வழி சொன்னீங்க. ஒருத்தர் என்ன சொன்னீங்க? கட்டையில், ஒருத்தர் சுத்தியில் அடித்தா உடையுன்னீங்க, ஒருத்தர் யாரோ ரொம்ப தான் மண்டையில் அடித்தா உடையும் அப்படின்னீங்க. பட் அந்த எந்த வழியும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் யூஸ் பண்ண போகிறது என்னோட ரியல் பியூர் மேஜிக்கை தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட மேஜிக் என்னங்கிறத நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பாருங்க. ரெடி? வாட்ச். தயாவோட பார்வை பலம் எதையும் ஊடுருவி சின்ன பின்னமாக்குங்கிறத நிரூபிக்கிற விதமா கண் பார்வையால சோடா பாட்டில சுக்கு நூறா சிதறடிச்ச தயா பார்வையாளர்களுக்கு அடுத்ததா கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம். சரி, இவ்வளோ நேரம் என்னோட மேஜிக்கை ரசிச்சிங்க, நீங்கள் எல்லாரும் ரசிச்சிங்க. பட் இங்கே நல்லா ரசித்தவங்களுக்கு வேண்டி நான் ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன். ஓகே, அந்த கிஃப்ட் அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரியான ஒரு கிஃப்டாக இருக்கும் டெஃபினட்டாக. ஓகேவா? எல்லாரும் கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க. பட் நான் தர கிஃப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிஃப்டாக இருக்கும். ஓகே, இங்கிருந்து என்னோட வேவ் லென்த்தை நான் மேஜிக்கில் பாஸ் பண்ண போகிறேன். யாருக்கு அந்த கிஃப்ட் கிடைக்குங்கிறத நான் பண்ண போகிறேன். ஓகே, ரெடி? என்னோட கையை கிளியராக எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. இல்லை, ஓ கிடையாது. இப்படி வாங்க, இப்படி வாங்க. இவருக்கு தான் அந்த கிஃப்ட். பார்த்து கீழே பார்த்து வாங்க. ஓகே ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்ததுல உங்களுக்கு வேண்டி நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன். பேர் என்ன சொன்னீங்க? ஹரி. ஓகே, ஹரிக்கு வேண்டி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகே, அவர் வாங்காத கிஃப்டாக இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, என்னோட கையில் அந்த கிஃப்ட்டை நான் வரும்போதே இன்னைக்கு காலையிலே எடுத்து வச்சிட்டேன். அந்த கிஃப்ட் வந்து அவருக்கு வேண்டி இதோ உங்களுக்கு என்னோட கிஃப்ட். என்னது இது? யாரோட வாட்ச் இது? எப்போ இங்க வாட்சா? இது கத்திங்க பத்திரம் வச்சிங்க. ஓகே, எல்லா திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? செக் த பேக். பாஸ்போர்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? கரெக்டாக இருக்கா? செக் பண்ணி பார்க்குறீங்க. பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கா? இருக்காங்களா? எதுவும் போகாது. அந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டிதான் இந்த ஆர்ட். அதனால எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. உங்க பொருள் எல்லாம் அங்க சேஃபா இருக்கும். எனிவே தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். நம்ம மெஜிஷியன் ஜெயாவை மீட் பண்ணோம். தயாவை மீட் பண்ணோன்னா அவர் மெஜிஷியன் செஞ்சு காட்டினார். அருமையாக இருந்துச்சு. அவர் வந்து செஞ்சதெல்லாம் அபூர்வமாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கல. இன்னொன்று வந்து என் கையில் இருந்த வாட்ச் எப்படி அவர் கையில் போணுச்சுன்னு எனக்கே தெரில. திடீர்னு லாஸ்ட்டாக வெளியே வரும்போது என்கிட்ட வந்து வாட்ச் திருப்பி கொடுத்தாரு. உண்மையே நல்லா இருந்துச்சு. இந்தமாரி ஒரு மேஜிக் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதேமாரி நல்லா என்ஜாய் பண்ணோம் உண்மையிலே.
மேஷன் தயா வந்து பாட்டிலுக்குள்ளே தண்ணி வச்சு பாட்டில் கவுத்தா தண்ணி கீழே ஊற்றிடும்ல. ஸோ அவர் ஊற்றாமல் அவர் கை எடுத்துட்டோன்னு அந்த தண்ணி ஊற்றலை. நாங்கள் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்தோம். நெருப்பு குச்சி இருக்க அதை எடுத்து பாட்டிலுக்குள்ளே விட்டோம், தண்ணி இருந்துச்சு. இந்த மேஜிக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கிளாஸ் உடச்சது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எதிர்பார்க்காதம திடீர்னு நடந்து நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஜெயா டிவிக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் மெஜிஷியன் ஜெயாக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் ஆசம். பார்வையாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட பலூனாலும் சோடா பாட்டிலாலும் மாயாஜாலத்தை நிகழ்த்தி காட்டி மிரட்டிய தயா அடுத்ததாக தான் சந்தித்த 2 இளம் பெண்களுக்காக நிகழ்த்தி காட்டிய மேஜிக் என்ன? காண காத்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு. ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, சரி. இதுக்கு முன்னால் ஏதாவது மேஜிக் பார்த்துருக்கீங்களா? டிவி ஷோஸில் தான் பார்த்துருக்கோம். சரி, உங்கள் பேர் என்ன? மர்சி. ஷர்மிலி. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஏதாவது மேஜிக் தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியாது? ஓகே, ரைட். சரி, உங்களுக்கு வேண்டி நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். என்னோட கையில் ஒரு ஒயிட் கார்டு இருக்குது. கிளியர்? இந்த கார்டை செக் பண்ணி பாருங்களேன், ஏதாவது இருக்கான்னு. கார்டை ஷூதா அவங்களுக்கு காட்டிடுங்க. அதில் வேறு ஏதாவது இருக்கா? இங்கே இருக்கிற பொருளை வச்சு அந்த காட்டை வச்சு. ஓகே, இங்கே கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ஓகே, இது என்ன தெரியுதா? ரைஸ். கையில் வாங்க, அப்படியே அந்த ரைஸ் அதில் போடுங்க. கொஞ்சம் எடுத்துருங்களேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரியல் அது ரைஸ் தானே? வேறு ஏதாவது அதில் இருக்கு? 100% ரைஸ் தான். ஓகே ஓகே, இந்த ரைஸ் சாப்பிட்டு மனுஷன் உயிரோட வாழ்றதுக்கான எல்லா சக்தும் அதில் இருக்குது. பட் அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கு நான் எப்படி உயிர் வர வைக்க போகிறேன்னா மேஜிக்கில் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. கிளியர்? ரைஸ் தானே? நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சிதறி கிடந்த அரிசிகளை தனது மேஜிக்கிற்கு இரையாக்க நினைத்த தயா அதை தனது கைக்குள் கொண்டு வர அந்த அரிசிகள் திடீரென உயிர்த்தெழுந்து துள்ளி குதித்து நகர ஆரம்பிக்க பார்வையாளர்கள் கண்களை பிரமிப்பு சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நடந்த மேஜிக். பட் இனியும் அட்வான்ஸ் லெவலில் ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். என்னன்னா, ஓகே, ஓகே, இந்த லீஃப் 2 இருக்குது, கையில் வச்சுங்களேன். ஓகே, உங்கள் கையில் லீஃப் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு மேஜிக் பவர் இருக்குது, அதை இப்போ நான் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு எப்படிங்கிறது நான் காட்டுறேன். இந்த லீஃப் இந்த லீஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த லீஃப் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. எதனால் இந்த டேமேஜ் வருதுன்னு தெரியுமா? பூச்சி. பூச்சி 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 எங்கே இருக்குது அதில்? இப்போ போச்சு, நான் தட்டி விட்டேன். தட்டி விட்டிங்களா? ஓகே, பூச்சி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படியே டாட் டாட்டாக அப்படியே காற்றுல இதாகி சாப்பிட்ரும் பூச்சி அந்த. பட் அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை.
பார்த்துருக்கீங்க. ஓகே, அது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இதில் தான் இப்போ இதில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, என்னோட கையில் இங்கே ஒரு மேஜிக் ஒரு இது மாதிரி ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ 2 சைடும் எம்டி. கிளியர்? இந்த சைடு எம்டி இருக்குங்க, இந்த சைடும் எம்டி. கிளியர்? தேய்ச்சி பாருங்கள், இங்கே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, எம்டி. இந்த சைடு தேய்ச்சி பாருங்கள், இங்கே எம்டி. கிளியர்? ஸோ எம்டி 2 சைடும். கிளியர்? இது இப்படி வைங்க. இந்த லீஃப் மட்டும் டேமேஜாக இருக்குது, ஒரு லீஃப் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ நான் இங்கே இந்த லீஃப் கீழே இப்போ டச் பண்ண போகிறேன். கிளியராக பாருங்கள். இங்கே இருக்குது அந்த புழு. இந்த சைடும் 2 சைடும் இருக்குது, பார்த்தீங்களா? இந்த சைடு இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ஓகே, 2 சைடும் அது பிடிச்சிருக்கு. ஓகே, என்னோட கையில் எதுவும் கிடையாது. கிளியர்? இதை நான் டக்குன்னு எடுத்து உடனே பெருசாக ஆகணும்னா உடனே இது பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய சைஸ். தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்த வெளிநாட்டினரை பிரமிக்க வைக்கிற விதமா தன்னோட பார்வை பலத்தால பலூனையும் சோடா பாட்டிலையும் உடைத்த தயா தண்ணீரையும் அந்தரத்துல நிலைநிறுத்தினாரு. அதைத் தொடர்ந்து அரிசிகளுக்கு உயிரை கொடுத்ததும் இலைக்குள்ள மறைஞ்சிருந்த புழுவை மாயாஜால பட்டைக்கு வர வச்சும் அதை பெருசாக்கியும் மிரட்டிய தயா மேலும் பல அசத்தும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை.